மொத்தமா சொல்ல போனா மத்த 9 டீம்ஸோட இந்த டீம் கம்பீட் பண்ற அளவுலான ஒரு டீமா இல்ல. அப்ரோச் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா. அப்ரோச் தப்பு. இப்ப கம்பீட்ன்றது ஒரு கேம் ஒன் ஆஃப் கேம் இப்படியும் போலாம் அப்படியும் போலாம். நமக்கு ஜெயிக்கிறது நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் நம்பர்ஸா எடுத்து பார்த்தோம்னா பவர் பிளேல லீஸ்ட் ரன் ரேட் இவங்க தான் வச்சிருக்காங்க. ஃபீல்டிங்ல ஒஸ்ட் டீம் வந்து இருக்கிற 10 டீம்ஸ்ல இவங்க தான் ஒஸ்ட் டீம். பேசிக்கான விஷயங்களை கூட தப்பு பண்றாங்க. பேசிக்கான விஷயங்கள் ஒரு சில விஷயம் வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த பர்டிகுலர் கேம் மட்டும் நான் எக்ஸாம்பிளா வச்சு சொல்றேன் ஸ்ரீராம். முகேஷ் சௌத்ரி எதனால விளையாடினாரு? ஏன் அன்ஷுல் கம்போஜ் விளையாடல? லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் வேணும்னா இந்த சீசன்ல ரொம்ப நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் பேர் சொல்லுங்க. ஒன்னு மிச்சல் ஸ்டார்க் சொல்லுவீங்க, இன்னொரு கலீல் அஹ்மத் சொல்லுவீங்க, இல்லைன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை சொல்லலாம். பட் கலீல் அஹ்மத் ஆல்ரெடி லெஃப்ட் ஆர்ம் சீமர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்? முகேஷ் சௌத்ரி உள்ள வந்தாரு, அன்ஷுல் கம்போஜை ஏன் எடுக்கலன்னு தெரியல. இல்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான் வேண்டாம். இது எப்படின்னா குர்ஜப்ரீத் சிங்கை வந்து 2.25 கோடிக்கு ஐ திங்க் எடுத்தாங்க. 2.25 கோடிக்கு இதுல ஆக்ஷன்ல எடுத்தாங்க. அன்ஷுல் கம்போஜுக்கு அதை விட அதிகமா போனாங்க. எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம், ஐ திங்க் 4 crores கிட்ட எங்கேயோ போனாருன்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் வேணும் சேஸ் பண்ணி போய் எடுத்தாங்க. முகேஷ் சௌத்ரி பேஸ் பிரைஸ்ல எடுத்தாங்க. ஜஸ்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? என் கேப்டன் அவரும் 2 பேரும் ஒரே ஸ்டேட்டுக்காக விளையாடுறாங்கன்றது ஒரு காரணமா எனக்கு தெரியல.